பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஆதியாகமம் 31 அதிகாரம் 3 கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இடத்தாருக்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றார். யாக்கோபை பெயர்சபா வனாந்திரத்திலிருந்து ஆண்டவர், நீ கடந்து போ, நான் கூட இருப்பேன், சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னவர் சரியா 14 ஆண்டுகள் கழித்து குறிக்கப்பட்ட நாளில் தேவன் முன் குறித்த வேளையில உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் இடத்திற்கும் திரும்பி போ என்று சொன்னார். நான் உன் கூட இருப்பேன். இன்னைக்கு எந்த இடத்தை ஆண்டவர் உங்களுக்கு புதிய திருப்பத்தை, ஒரு புதிய பாதையை கொடுக்கிறார், எந்த இடத்துக்கு ஆண்டவர் உங்களை நடத்துகிறார், எந்த இடத்துக்கு உங்களை போக சொல்லுகிறார், ஒரு புதிய வேலையா இருக்கலாம், தொழில் ஒரு புதிய முயற்சியா இருக்கலாம், ஊழியத்தில் எடுக்கக்கூடிய ஒரு புதிய முயற்சியா இருக்கலாம். எந்த இடத்துல நீங்க தயங்கி இதை நான் எடுக்கலாமா, இது சரியான நேரமா, நான் பண்ணலாமா நீ நினைக்கிறீங்க, ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறது, தைரியமாய் நீ கடந்து போ, நான் உன்னோடு கூட இருப்பேன், அப்பா உங்களோட கூட வருகிறார். யாக்கோபு யோசிக்கிறார், நான் எப்படி திரும்பி போக? அந்த சூழ்நிலைகள் 14 ஆண்டுகள் ஆயிருச்சு. என்னுடைய அண்ணன் என்ன நினைப்பார்? எனக்கு எதிர்ப்பா இருந்தார், இப்ப எப்படி இருக்காருன்னு தெரியல. எந்த மனிதர்களை குறித்தோ, எந்த அதிகாரங்களை குறித்தோ உங்களுக்கு எதிராய் எப்படி சூழ்நிலைகள் மாறும், நீங்க கவலையே படாதீங்க. தடைகளை உடைத்து போடுகிற ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். அவர் உங்களுக்கு முன்பாக போறார். நீங்க கவலையே படாதீங்க. நான் எப்படி இந்த சூழ்நிலையை சந்திக்க போறேன், நீங்க சந்திக்க போறதில்ல, உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் கடந்து போகிறார். நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்னவர் அவர் உங்களோட கூட வருகிறார். எந்த தேசத்திற்கு, எந்த இடத்திற்கு, இல்ல வேலையில எந்த முயற்சியில ஒரு புதிய இடம், புதிய இடத்துக்கு என்ன டிரான்ஸ்பர் பண்றாங்க, இந்த இடத்துக்கு நான் போகணும், அந்த இடம் ரொம்ப கடுமையான, கவலையே படாதீங்க. நான் வேலை செய்த பொழுது கடுமையான இடம், கடுமையான தேசம், இந்த இடத்துல நீங்க ஷைனே ஆக முடியாதுன்னு சொன்னாங்க. என்னுடைய பிசினஸ் கேரியர்ல ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வரும்படியா அந்த கடுமையான இடத்துல தான் கர்த்தர் மகிமையான வாசலை திறந்து கொடுத்தார். இன்றைக்கு எது கஷ்டம், எங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது, எல்லாம் சத்தம் உங்களுக்கு சொல்லுது, அந்த இடத்துல போகாதீங்க, ரொம்ப கஷ்டம், அந்த இடத்துல உங்களால சர்வை பண்ண முடியாது, ஷைன் ஆக முடியாது. இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆதியாகமம் 31 நீ கடந்து போ, நான் உன்னோடு கூட இருப்பேன்னு யாக்கோபுக்கு சொன்ன அதே ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார். யாக்கோபு 31 யாக்கோபுக்கு சொன்ன இந்த வார்த்தையின்படி, ஆதியாகமம் 31 ஆண்டவர் உங்களோடு கூட வருவார். கடுமையான இடத்துல, முடியாது என்று சொல்லுகிற இடத்துல, இதுவரை போனவங்க எல்லாருமே ஃபெயிலியர்னு சொல்றாங்க, நீங்க தைரியமா கடந்து போறீங்க. கர்த்தர் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்க போறார், உங்களை மகிமையா பயன்படுத்த போறார். தேவ கிருபை உங்களை பலப்படுத்துவதாக, தேவ தயவு உங்களோடு இருப்பதாக. God bless you.